அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மனுஷனுக்கு போதிக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரும் என்ன பண்ண முடியாது, நான் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி போதிச்சேன் அப்படின்னா மனுஷன் பத்தியில எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அப்படித்தானேங்க? மனுஷனுக்கு பிரகாரம் நான் பேசுறேன்னா, மனுஷன் முகத்தை பார்த்து பேசுறேன்னா மனுஷன்கிட்ட எனக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். எங்க பாஸ்டர் சூப்பரான பாஸ்டர், எங்க பாஸ்டர் வந்து அப்படி பேசுவாருன்னு. ஆனா கர்த்தருக்குள்ள பேசினா ஒரு கூட்டம் சொல்லும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிடல எங்க பாஸ்டர் அப்படிதான் பேசுவாரு. மனுஷனுக்கான பேச்சு இல்லை. அதான் சொல்றாரு. அப்ப அடுத்து வாசிங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி உங்களுக்கு தெரிந்தும் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, கவனிங்க ஐயா, கற்றதும் இல்லை, இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அல்லேலூயா. இப்ப பேசுற வார்த்தைகளை யார் வெளிப்படுத்துறா? அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். ஆமீன் சொல்லுங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் வார்த்தைகளை பேசுவார். கொஞ்சம் கவனமா நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் சொன்னேன், நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் ஒவ்வொரு தேவ செய்தியும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு, ஆண்டவர் நான் இதை பேச போகிறேன், எனக்கு நாணம் இல்லை, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, நீங்கள் என்னோடு கூட இருந்து பேசினாதான் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான வசனங்களை மக்களுக்கு நான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அந்த மக்கள் வந்து அந்த வசனத்தை வாங்கிட்டு அந்த வசனம் ஒரு வாரம் முழுதும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அத்தியாவசியப்படுத்தி அவங்க ஆவிக்குரிய ரேஞ்சில் வளரணுங்கிறது தான் என்னுடைய பெரிய நோக்கம். அதாவது எவ்வளோதான் நம்ம கற்றாலும் அந்த வார்த்தையை கேட்டு உணராத ஒரு கூட்டம் இருப்பாங்களாம். எவ்வளோதான் கற்றாலும், எவ்வளோ போதனைகள், நமக்கு நிறைய போதனைகள் கொடுக்க என்ன பண்ணுவோம், எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க, எவ்வளோதான் நான் அடித்து பார்த்துட்டேன், உதச்சி பார்த்துட்டேன், என்ன பண்ண சூடு வச்சு பார்த்துட்டேன், எல்லாம் பண்ண இவன் திருந்துறதுக்கான வழியே இல்லைன்னு ஒரு பையன் இருப்பான். ஒரு பையன் தகப்ப சொல்லுவார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளை அப்படின்னாங்க. இப்போ 2 பிள்ளையில எந்த பிள்ளை மேலே அதிக அன்பு ஆசையும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பிள்ளைகளும் அவருக்கு பிள்ளை தான். 2 பிள்ளைகள் மேலேயும் ஆசை அன்பு இருக்கும். ஆனால் எந்த பிள்ளைய போய் எல்லாத்தையும் போய் சொல்லுவார், எந்த பிள்ளைய சொல்றதுக்கு வெக்கப்படுவார், எந்த பிள்ளைய பற்றி சொல்வதற்கு சந்தோஷப்படுவார்? இந்த வார்த்தையை கேட்டு வாழ்ற பிள்ளைய பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லுவார், என் பிள்ளை தான் அப்படின்னாரு. இந்த வார்த்தையை கேட்காம சுத்திக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து என்ன பண்ணுவாரு, இவனை பற்றி பேசவே மாட்டார். உங்கள் சின்ன பையனா? இல்லைங்க, அவனை பற்றி பேசுவானா, அப்புறமா பேசிக்கலாம். பெரிய பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் சென்னையில் படிக்கிறான், அவனை பற்றி என்ன பண்ணுவார், ரொம்ப புகழ்ந்து பேசுவார். அது சின்ன பையன், ஐயோ கொஞ்ச நேரம் அப்புறமா பேசிக்கலாம், ஏன்னா மூடி மறைப்பார். கர்த்தர் பரலோகத்தில் பிதா கிட்ட நீங்கள் அவரை மறுதலிப்பீர்களானால் பிதாவானவர் பரலோகத்தில் உங்களை மறுதலிப்பார். பிதாவானவரை நீங்க இங்க அறிக்கை பண்ணீங்க அப்படின்னா, இயேசுவானவர் நீங்க இங்க அறிக்கை பண்ணீங்கன்னா, இயேசுவானவர் பரலோகத்தில் உங்களை அறிக்கை பண்ணுவார். அதாவது நம்ம தகப்பன் இயேசு சிலரை சொல்றதுக்கு வெக்கப்படுவார். ஐயோ, ஏன்னா பிதா என்ன பண்ணுவாராம், நம்ம செஞ்சதை பார்த்துட்டு கோவப்படுவாராம். பயங்கரமான கோவம் வருமா இருக்கு. அவனை என்ன பண்ணணும், கொன்னுடு எரிச்சிருந்துருவாராம் அவனை. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை எழுப்பிடுவார், அவனை கொன்னுடுவாராம். அந்த அளவுக்கு கோபம் பிதாவுக்கு. என்னது கோபம் இருக்கு. இந்த கோபம் இருந்தோடனே புள்ள இயேசு இருக்கிறாருல, குமாரனாக இயேசு, பிதா இருக்கிறாரு. இப்ப நீ எவ்வளோ சொன்னியப்பா, அந்த பையன் சரியில்லைப்பா, அவனை வேணாம்ப்பா, அவனை தூக்கிட்டு பண்ணுவாரு. அப்போ போய் இயேசு சொல்லுவாராம், ஐயா இயேசு சொல்லுவாராம். இயேசு என்ன சொல்லுவாராம், அவனை என்ன பண்ணீங்க, ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிற்பாராம். அங்கே பிதா, இங்கே இயேசு, இங்கே மனுஷன். இந்த மனுஷனை பார்த்து என்ன பண்ணுவாராம், மனுஷனை பார்த்தா இயேசு அழுவாராம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறா இருக்கிறாராம். அப்போ மத்தியஸ்தராக இருந்து நமக்காக பரிந்து பேசுவாராம். ஐயா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்ப கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்ப கிருபை. கிருபையே தேவ கிருபையே
கிருபையே கிருபையே தேவ ஆமே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே அக்கினி நடுவிலே என்னை எழுதிட்டேனாலோ தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே சொல்லுவோம் அக்கினி நடுவிலே என்னை எழுதிட்டேனாலோ தூதனாக வந்து என்னை காப்பது கிருபையே ஆத்தி தெற்றோ அரவணைத்திடோ ஆத்தி தெற்றிடோ அரவணைத்திடோ மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே சொல்லுவாவும் தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பது மூலமாக தேவ கிருபை வாய்ந்தவ நான் உயிருடன் வாழ்வோம் உங்களோடும் இருப்பது கிருபையே நான் நிற்பது மூலமாக தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வோம் உங்களுடன் இருப்பது கிருபை. அல்லேலூயா. பல சபைகளில் நான் போயிருக்கிறேன். பல சபைகள் என்ன பண்ணுவோம்னா பாடின பாட்டே தான் பாடுவாங்க. அந்த விசுவாசிக்கு அந்த பாட்டு தரவா தெரியும். ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அந்த பாட்டு தான் வருஷம் அந்த வாரம் வாரம் பாடுவாங்க. நம்ம சபையில் புதிய புதிய பாடல்களையும் புதிய புதிய நாவுகளையும் கொடுத்து பாடுகிறாருன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு கர்த்தரை பாடி ஆராதிங்க. கர்த்தர் உங்களோடு உங்களோட கூட இருப்பான். சரிங்களா? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் என்ன பண்ணுவோம், வாசிப்போம். யாராவது எடுத்தவர்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே தயவு கூர்ந்து உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் செயல்களையும் இயேசு கிறிஸ்து அந்த ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, நம்மோடு கூட பேச நினைக்கிறாரு. நம்மக்கிட்ட பேசுவதற்கு இருதயத்தை கொடுப்போமா? ஏசப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தாரோடும் பிள்ளைகளோடும் இடைபடுங்கப்பா. பேசுங்க ஆண்டவர். பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. கடைசி கால எழுப்புதலுக்கு நாங்கள் தயாருள்ளவர்களாய் நிற்க, கடைசி கால எழுப்புதலுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் செய்கைகளை நாம் செய்கிறோம். கர்த்தரை விசுவாசித்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பாவ சேற்றில் இருந்தோம், பாவ வாழ்க்கையை வாழ்ந்தோம். கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? நம்மளை மீட்டு எடுத்து அவருடைய சந்ததிக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறாரு என்பதை நம்ம வேதத்தில் இப்போ என்ன பண்ணோம், படிக்கக்குள்ள வாசித்தோம். இப்போ வாசிக்கக்குள்ள அவர் சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, நீங்களும் நானும், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை கடவுள் உங்களோடு கூட பேச இருக்கிறார். அதை ரொம்ப காதுகளை திறந்து நீங்கள் கேளுங்க. பின்னாடி இருக்கவங்க முதற்கொண்டு நீங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி இருக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததி. புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய பிள்ளை உங்களுடைய ஜனத்திற்கு நான் என்ன ஆண்டவரை பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு. இது கடைசி காலம். இது என்ன காலம்? கடைசி காலம். மக்களுக்கு இந்த கடைசி காலத்தில் கொடுக்க வேண்டிய தேவ செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கடைசி காலத்தில் 2 விஷயம். ஒன்று, பரலோகம் நம்ம போகணும்.
ரெண்டாவது இந்த பூமியில எழுப்புதலை பார்க்க வேண்டும். ஒன்று பரலோகம், நம்ம எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துது சபை. ரெண்டாவது இந்த பூமியில் என்ன பண்றோம், நம்ம எழுப்புதலை கொண்டு வர போகிறோம். அதுதான் கர்த்தருடைய நாட்கள்ல நடந்த எழுப்புதல் போல பின்மாறி மழை ஊற்றப்படும். அல்லேலூயா. முன்மாறி மழை ஊற்றப்பட்டாயிற்று, பின்மாறி மழை ஊற்றப்படும். நிறைய பேருக்கு நான் சொல்ற வேடுகள் புரியலன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. பாஸ்ட் ஐயா எங்கிட்ட பிரசங்கம் பண்ணுறது சில வார்த்தைகள் எனக்கு புரியலை, நான் வீட்டிலே உட்காந்துட்டு போகிறேன், ஏன்னா உங்களுக்கு சிரிப்பாவோ தமாஷாவோ இல்லை என்னதுனாக்க வேற அந்த கதை இந்த கதைலாம் பேசினா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். உங்களுக்கு வசனத்தை பேசக்குள்ள கொஞ்சம் சோர்வு தூக்கம் போராட்டம்லாம் உங்களுக்கு வருது. இதுக்கு இந்த வசனத்தை கேட்கணும், இந்த வசனம் உங்ககிட்ட ஆண்டவர் பேசணும் அப்படின்னா நீங்கள் ஆவியானவர்கிட்ட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணணும், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணணும். ஆவியில் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் இந்த வசனத்தை கேட்கணும். ஏன்னா சரீரம் கேட்பதற்கல்ல ஆவி பிரசங்கத்தை கேட்கணும். வசனத்தை ஆவி கேட்டால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். தயவு செய்து பின்னாடி இருக்கிறவங்களும் சரி, இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் சரி, ஆவியானவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதையும் பார்க்கக்கூடாது, வசனத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே ஏற்று வாங்கிக்கிட்டே இருக்கணும். போடுற வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பிடிச்சிக்கிட்டே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் அப்படியே தான் இருப்பீங்களே வந்து உங்களுக்கான கிரியைகளை கர்த்தர் பார்க்க முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற கிரியைகள் உண்டு. கர்த்தர் உங்ககிட்ட சில விஷயங்களை எதிர்பார்ப்பார், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறார். நீங்களும் அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிகள். அப்போ கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று கர்த்தருடைய சபை பரலோகம் போகும். ரெண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்புதலை காண வேண்டும். இந்த எழுப்புதலை காண வேண்டும். இதை ரெண்டுக்காக தான் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவமே என்ன பண்ணுது, போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். போராடிக்கிட்டே இருக்கு. பல இடங்கள்ல எழுப்புதல் செய்திகளையும் கேட்கிறோம். பல இடங்கள்ல என்ன பண்றாங்க, எழுப்புதல் கூட்டங்கள் 10 ஊழியர்கள் சேர்ந்து, மோகன் சி ஐயா, பால் தினகரன், மோகன் ஐயா, இந்த மாதிரி பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இணைந்து என்ன பண்றாங்க, ஒரு 5 நாள் எழுப்புதல் கூட்டம் வச்சாங்க. அல்லேலூயா. இப்போ எழுப்புதல் கூட்டம் ஒரு பெரிய குரோடு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் கூடியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க நினைக்கிறாங்க அதுதான் பெரிய எழுப்புதல் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் எழுப்புதலுக்காக சபை என்ன பண்ணுறாரு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ சபை எழுப்புதல் அடையணும், சபைக்குள்ள இருக்கிற மக்கள் எழுப்புதலுக்கு நேராக போகணும் அப்படிங்கிறது தான் பெரிய நோக்கமே, தேவனுடைய நோக்கம். புரிஞ்சுக்கிறீங்களா? தேவனுடைய நோக்கம்னா சபை எழுப்புதலை காண வேண்டும். எங்கள் சபையில் எழுப்புதலின் தீ பற்றி எரிய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். எழுப்புதலின் தீ பற்றி எரியணும். அதுக்கு என்னை ஆயத்தப்படுத்ததான் கர்த்தர் அந்தகார ஒளியிலிருந்து ஆச்சரியமான ஒளி எடுத்துக்கோ, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்ன பண்ணிருக்காரு, வரவழைத்திருக்காரு. நாங்க முன்னாடி இருளில் கடந்தோம், இப்ப வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வெளிச்சம் எதுக்கு அப்படின்னா, நாங்க பலரை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்னன்னா, நாங்க இருட்டில் கடந்த நாங்க எப்படி வெளிச்சத்துக்குள்ள வந்தோமோ, இப்படி பலரை நாங்க வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதுதான் எழுப்புதலுக்கான ஆரம்பம். அதற்கு சில பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, தேர்வு செஞ்சார். எழுப்புதலுக்கான சில பாத்திரங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, வச்சார். அந்த எழுப்புதலுக்கான வந்தவர்கள் எல்லாம் கண்டங்களை அசைத்தார்கள். அல்லேலூயா. கண்டங்களை அசைத்தார்கள் அப்படின்னா, பவுலா மாறும் பொழுது அவர் ஒரு உலகத்துல வாழ்ந்தாரு, ஒரு யூதனாக இருந்தாலும் உலகத்துல தான் இருக்கிறாரு. கர்த்தர் அவரை கண்டுபிடித்த பிறகு அவர் கண்டங்களையும் அசைத்தார் என்று சொல்லுது. அவர் நிருபங்கள்ல சொல்லுது, அவர் போன இடங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். அதாவது பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியம் செய்யும் போது அங்க என்ன பண்றாங்க, ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்குறாங்க. சுகம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, அவன் சுகம் பெற்றுட்டான். சுகம் பெற்ற உடனே அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பவுலையும் பர்னபாவையும் நோக்கி ஓடுறாங்க. பவுலையும் பர்னபாவையும் நோக்கி ஓடுறாங்க. அப்ப பவுல் என்ன பண்றாரு, தன் சட்டையை கிழித்து கொண்டு ஓடுகிறார். அல்லேலூயா. தன் சட்டையை கிழித்துட்டு என்ன பண்றாரு, ஐயோ நாங்க இல்ல. அவங்க சொல்றாங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவர்கள் மனித ரூபம் எடுத்து இறங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன இறங்கி இருக்காங்களா, தேவர்கள் மனித ரூபம் எடுத்து இறங்கி இருக்காங்க. அப்ப கடவுள் வந்துட்டாரு, தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துட்டாங்க. இந்த பவுல் வாழ்க்கை, பர்னபா வாழ்க்கை, இவங்க வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு வாழ்க்கை, அதாவது முன்னாடி ஒரு வாழ்க்கை, பின்னாடி ஒரு வாழ்க்கை. அதனாலதான் பவுல் எழுதுவாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவர்களை நாடி எனக்காக வைத்திருக்கிற பந்திய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். எதை மறந்துட்டேன், பின்னானவைகளை மறந்துட்டேன். அப்ப பின்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஊதாரியா சுத்திக்கிட்டு இருப்பான், ஊதாரி தினமா வாழ்வான். அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்த பிறகு அவனுக்கு பொறுப்புலாம் வரும். அவனுக்கு செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் அம்மா பேச்சை கேட்க மாட்டான், அப்பா பேச்சை கேட்க மாட்டான், அப்படின்னா ஓடி ஆடி திரிவான், வேலைக்கு போக மாட்டான், தண்டை சோறா வீட்டில் இருப்பான்.
ஆனா அப்பா அவனுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு வந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொறுப்புக்குள்ள போவான். அப்ப அவன் சொல்லுவான், நான் முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தேன், ஒரு நல்லா வாழ்ந்தேன், வீட்டுல தூங்குவேன், காலைல 10 மணி வரைக்கும் தூங்குவான், ஆனா இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்து போறேன் வேலைக்கு. அன்னைக்கு நான் இருந்த வாழ்க்கை இன்னைக்கு என்ன பண்ண முடியல. ஏன்னா அன்னைக்கு ஒரு வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்றது என்னன்னா, நீங்க பழைய வாழ்க்கை ஒண்ணு, புதிய வாழ்க்கை ஒண்ணு. பழைய வாழ்க்கையில ஒண்ணு வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில என்ன இல்ல, ஒரு ரசனையே இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. ஆனா இப்ப கர்த்தர் கொடுத்தது புதிய வாழ்க்கை. புதிய வாழ்க்கை, புதிய துருத்தி, புதிய கிருபைகள், புதிய இறக்கங்கள். பழையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் கர்த்தருக்குள்ள புதிதாய் மாறிடுச்சு. ஆனா நீங்க புதுசும் பழசும் ஒன்னா சேர்க்கவே முடியாது. புதுசும் பழசையும் நீங்க புதுசும் பழசும் ஒன்னா சேர்த்தீங்க அப்படின்னா அசிங்கமா இருக்கும். ஒரு புதிய துணியையும் பழைய துணியும் ஒன்னா தைக்க முடியுமா? தைக்க முடியாது. புதிய துணியோடு கூட கட் பண்ண புதிய துணியை தான் தைக்க முடியும். பழைய வாழ்க்கையும் புது வாழ்க்கையும் நீங்க இணைத்து வாழ முடியாது. அப்ப கர்த்தர் அந்த பழைய வாழ்க்கையில இருந்து தான் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் வரவழைத்துட்டார். இந்த உலகத்துல 2 விதமான கூட்டம் இருக்கான். 2 விதமான கூட்டத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு ஜனத்தார் உண்டு. ஒரு ஜனம் எப்படி இருக்கிறாங்கன்னா, மக்கள் என்னன்னா உலகத்துல வாழ்ற மக்கள். என்னத்தை வாழ்ற மக்கள்? எவ்வளவுதான் நம்ம பிரசங்கம் ஆண்டோட பிள்ளைகள் இருந்தாலும், போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவான் அப்படின்னு. தன்னைத்தானே வெறுத்து ஒரு இடத்துல ஒரு மனுஷன் நோக்கி கூப்பிடுறாரு, அப்புறம் சீஷர்கள், அப்புறம் ஜனங்கள். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா அப்படின்றாரு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினம் என் பின்னே வாங்குவார். அல்லேலூயா. அவன் என்ன கேட்டான், நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு தாயின் மோசே நியாய பிரமாணத்தின்படி நீ வாழ்ந்தா போதுப்பா. அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிட்டேன், மோசே நியாய பிரமாணத்தை நான் கடைபிடித்த ஒரு மனுஷன், மோசே நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டேன், ஆனாலும் என்கிட்ட என்ன குறை அப்படின்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அல்லேலூயா, அப்பதான் அவர் சொல்றாரு, நீ உன்னை வெறுத்து உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் என்ன பண்ணு, நீ பூரண சர்க்குணனாய் மாற விரும்பினால் என்ன பண்ண, உன் ஆஸ்தியெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டு என் பின்னே வா அப்படிங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவன் வாழ்க்கையில எது ஒட்டிக்கிட்டு இருக்கு, நித்திய ஜீவனை சுகந்தரித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு, நித்திய ஜீவன் வேணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனாலும் எதை விட்டுட்டு வர முடியல, உலகத்தையும் உலகத்தின் பிசினி, உலகம் பிடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிசினி மாதிரி இருக்கிற உலகத்தை விட்டுட்டு அவனால வர முடியல. அவன் துக்கமுகமாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒரு கூட்ட ஜனம் எது வேணும்னு நினைக்குது, உலக ஆடம்பரம், வீடு வாச காரு பங்களா. நீங்க இல்ல, இதை கேட்கிறவங்களா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு தேவையானதுக்காக வாழ்றீங்க, உங்களுக்கு எது நல்லது நடக்கும், உங்களுக்கு எதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத மாத்திரம் வாழ்றோம். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட சீடர்கள் கேட்டாங்க, உங்களையே பின்பற்றுறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்றான், உங்களையே பின்பற்றுமே, என் வாழ்வானாலும் ஜீவனம் உன் கூடயே வந்துகிட்டு இருக்கிறோமா, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதப்பா, நீங்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வை காண்பீர்கள். அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை காணுவீங்க. அது என்ன மயம்? தங்க மயம். அல்லேலூயா. நீங்க என்ன முகமுகமாய் பார்ப்பீங்க, என் கட்டளைகளை செய்வீங்க. பரலோகங்கிற ஒரு இடத்துல 12 சிங்காசனம் அமைக்கப்பட்டு இருக்கும். அந்த 12 சிங்காசனத்துல என்னை என் ஜனங்களை நியாயத்திற்கு கூட என்னோடு கூட நீங்களும் உட்கார்ந்து இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 சிங்காசனத்துல அப்ப என்ன கிடைக்கும்? ஆண்டோட போனா என்ன கிடைக்கும்? மகிமை கிடைக்கும். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனம் உடைஞ்சி போக மாட்டேன். என்ன போக மாட்டேன்? மகிமையான பரலோகம் இருப்பதால நான் மனம் உடைஞ்சி போக மாட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற வீடு வாச சொத்து பத்து நகை இது சட்டை அழகு அந்தஸ்து இருந்தாதான் நீ மனம் உடைஞ்சி போவ. காசு இல்லைன்னா மனம் உடைஞ்சி போவ, பொருள் இல்லைன்னா மனம் உடைஞ்சி போவ. நான் மனம் உடைஞ்சி போறது பரலோகம் இல்லைன்னா ஒரு விசுவாசி, எழுப்புதலை கொண்டு வர விசுவாசி. நான் எதுக்காக மனம் அடைஞ்சு போகணும்? நான் எதுக்காக நான் ஜெபிக்கலன்னா மனம் அடைஞ்சு போறேங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு 9 மணிக்கு சரியா வரலையே, ஐயோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக முடியாம போயிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள வருது ஒழிஞ்சு. அல்லேலூயா. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அந்த இல்லை, எதை குறித்தும் குறைய இல்லைங்கிற ஒரு எழுப்புதலின் அக்கினி உங்க மேல விழணும்.
அப்ப ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னா, தன் ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தரை தேடுது. கர்த்தர்ட்ட போனா என்ன ஆயிடும்? ஏசுவா புள்ளன்னு சொல்லிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய என்ன கர்த்தர் ஏசுட்ட போனோம்னா என்ன இல்லை, ஒரு சந்தோஷம் தானே, ஆசீர்வாதம் தானே. உங்களுக்கு தெரியாது கர்த்தருடைய பிள்ளைகள். எங்களும் நிறைய பேர் என்ன பண்ண, அங்கே ஏசப்பட்ட போனால் தான் ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லை. ஏசப்பட்ட போனால் நிறைய மாற்றங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஒரு குல ஜனக்கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, உலக ஆசீர்வாதத்திற்காகவே வருது, உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே வருது. அதனால தான் எல்லா ஊழியக்காரங்களும் எதை போடுறாங்க? ஆசீர்வாத பெருவிழா. என்ன பெருவிழா? ஆசீர்வாத பெருவிழா. ஆசீர்வாதத்தை யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாத பெருவிழா தப்புங்க. ஆசீர்வாத பெருவிழா வைக்கவே கூடாதுன்னு ஆசீர்வாத பெருவிழா. சத்தியத்தின் பெருவிழா வைங்க. நான்லாம் பெரிய பெரிய கொஞ்சம் நல்ல ஊழிய கர்நாடக. சத்தியத்தின் பெருவிழா. சத்தியத்தை கேட்க வாருங்கள், சத்தியம் உங்களை விடுதலை. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நல்ல வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும். நல்ல விசுவாசியாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அவ்வளோதான். நல்ல விசுவாசியாக இருங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க. அப்போ ஒரு கூட்ட ஜனம் எதுக்காக கர்த்தர்ட்ட வருது? ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவன் செழிப்பான், ஆசீர்வதிக்கப்படுவான். வெள்ளியிலும் பொன்னிலும் சிறந்த சீமானம் வச்சிருவாரு. அது ஆவிக்குரிய ரகசியம். இந்த சரீரத்துக்கான ஆசீர்வாதம் இல்லை. ஆவிக்குரிய ரகசியம் எப்ப கிடைக்குன்னா, நீ ஆவிக்குரிய இதில் போகும்போது ஆண்டவர் வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆனா நாம எதை பார்க்கிறோம்? தனக்காக, தன் பிள்ளைக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் உறவுக்காக, தான் வாழ்க்கைக்காகவே தன்னை செப்பனிக்கிறோம். தன்னை உருவாக்குறோம், தன்னை பாதுகாக்கிறோம், தன்னை அழகுபடுத்திக்கிறோம், தனக்கான தேவைகளை சீக்கிரம் சீக்கிரம் பூர்த்தியாக்கிக்கிறோம். ஆனா கர்த்தர் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு எப்பயே சொல்லிட்டாரு. கர்த்தர் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு எப்பவே சொல்லிட்டாரு. வானமும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையதுனா நீ கர்த்தருடைய பிள்ளையானாக்க சகல நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க. சகல நன்மையும் கர்த்தர் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாருன்னா, நான் அனுபவிச்சு பேசுறேன், நான் அனுபவித்து பேசுகிறேன். நான் என் வாழ்க்கையில சதையிலையும் ரத்தத்திலையும் என்ன பண்றேன்? கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறான்றதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். மேல்வட்டமா பேசுறேன், என் அடி வயிற்றிலிருந்து ஆழத்திலிருந்து பேசுறேன். கர்த்தரை எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனையும் திக்கட்டனை விடவே மாட்டாரு. ஆனா உலகம் எதை தேடுது? ஒரு கூட்டம் ஜனம் எதை தேடுது? உலக ஆசீர்வாதம். உலகத்துல ஆசீர்வாதமா வாழணும், நல்லா வாழணும். நீங்க பரிசுத்தவான்கள் யாராவது பிச்சை எடுத்தாங்கன்னு இருக்கா பைபிள்ல? யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஆனா நீங்களும் நானும் இல்ல, எல்லாத்தையும் இருக்கிற குறை என்ன சொல்லுங்க? கஷ்டம், வேதனை. ஆனா பரிசுத்தவான்களை நீங்க படிங்க பார்ப்போம். வண்ணாந்தரத்துல உட்கார்ந்தா கூட காக்கா அப்பத்தையும் இறைச்சி எடுத்து வந்து கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கர்த்தரை நம்பி போனா சக்சஸ் 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 சக்சஸ். வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவரை சேரும், இயேசுவை சேரும் அப்படிங்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எப்ப பாரு இந்த உலகத்தையே சார்ந்து இருக்கிற உங்களுக்கு என்ன வரும்? கஷ்டம், கஷ்டம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா கஷ்டப்பட்டு ஒரு நாள் கஷ்டமும் மாறும்னு சொல்லுவோம். மாறுமா மாறாதாங்க? ஒரு நாள் கஷ்டம் மாறும். இன்னைக்கு அழுவீங்க, நாளைக்கு சிரிப்பீங்க. இன்னைக்கு வேதனைப்படுவீங்க, நாளைக்கு சந்தோஷப்படுவீங்க. உலகத்துல என்ன பண்ண நிறம் மாறுறது போல மனிதனுடைய மனசு என்ன பண்ணுது? மாறும், வாழ்க்கை மாறும். நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பேன், நல்லா இருப்பேன், இன்னைக்கு நல்லா இருப்பேன். மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களை கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை கொடுப்பது கர்த்தர். ஆனா நாம எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தை, நம்மளால ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கண்ணால பார்க்க முடியல? ஆபிரகாம் பார்த்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், யாக்கோபு கேட்டது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு சொத்து பத்து இருந்தோம், அவன் ஆண்டவர் தான் வேணும்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையை தான் பார்க்கறாங்க. ஆண்டவர் பொருளையோ பணத்தையோ யாருமே பார்த்ததே இல்லை. அப்ப ஒரு கூட்ட ஜனம், இங்க இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரிங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சபைக்கு வரக்கூடாது. நான் சொல்லட்டுங்களா, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சபைக்கு வரக்கூடாது. சபையில நான் எதுக்கு சபைக்கு போனா, இது நடக்குன்னு தான் போனா, இது நடந்தாதான் நான் ஆண்டவர் பிள்ளை, இல்லைனா இதெல்லாம் நடக்கவே நடக்காது.
நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் இருக்கிறார்கள். விசுவாசம். நம்ம பாட்டு பண்ணோம், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், சொல்லுங்க, மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். என் தேவனுக்கு களி கூறுவேன். அத்திமரம் புல்விடாமல் போனாலும், காற்று செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய். ஆண்டவரே, என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஒரு கூட்டம் என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ளவே மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். இந்த உலகத்துல ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒண்ணு உலகத்தை குறித்து மட்டுமே மகிழ்ச்சி இருக்கும், ஒரு கூட்டம் கடவுளை குறித்து மகிழ்ச்சி இருக்கும். நான் சொல்றது கிறிஸ்தவத்துக்கு சொல்றேன், உலகத்துக்கு சொல்லல. இந்த உலகத்துல கிறிஸ்தவ கூட்டம் ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் உலக ஆசீர்வாதம், இதுக்குன்னு நிறைய போதகர்லாம் இருக்கிறாங்க. உலக ஆசீர்வாதத்தை கொடுக்க மாசத்துக்கு 3 நாள் மீட்டிங் போடுவாங்க. ஆசீர்வாத பெருவிழா, விடுதலை பெருவிழா, சரீர பெருவிழா, பொருத்தனை பெருவிழா, எல்லா பெருவிழாவையும் போடுறதுக்கு சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனா வழியை சொல்லி கொடுத்துட்டாலே போதும், அவன் போய் பிடிச்சிப்பான். இந்த ரெக்கமெண்டே தேவையில்லை ஆண்டவருக்கு. என்ன தேவையில்லை? ரெக்கமெண்ட்லாம் தேவையே இல்லை. வழியை சொல்லி கொடுக்கணும். அவர் வழி, அவர் சத்தியம், அவரை பிடிச்சிக்கப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாலே மிகப்பெரிய ஆசீர்வாதம்.